வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி அடை தான் பண்ண போகிறோம் ராகி மாவில். அதுக்கு நான் 2 போல் எடுத்திருக்கேன். ஒன்று கார அடை, ஒன்று இனிப்பு அடை. கார அடைக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 பல்லாரி வெங்காயம் போல் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் இப்போ நான் சேர்க்குறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இப்போ சேர்த்துப்போம். இதோடவே கொஞ்சமாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்தோம்னா எங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. வடை நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கட்டி அடை தட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். இதுக்கப்புறமா நம்ம இந்த இனிப்புக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் தனியாக திருவி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இனிப்பு செய்ய போகிறேன். கார அடை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக இதில் இன்னொரு சின்ன பவுலில் மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே நல்லா துருவின தேங்காயும் ஏலக்காயும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன கப்பளவு தேங்காயும் ஏலக்காய் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் இதுலேயும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம இந்த ஓரமாக வச்சுட்டு வெல்லத்தை பாகு காய்ச்ச போகிறோம். நான் ஒரு சின்ன சாஸ்பேனில் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். நல்லா கரைஞ்சோன்னா வடிகட்டி இதில் ஊற்றி நம்ம கலந்துக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி நம்ம வெல்லத்தை கரைய விட போகிறோம். இது இந்த பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இனிப்பு மாவு செய்கிறோம்ல, அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்தோம்னா ரொம்ப அது வாசனையாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடும். நெய் நல்ல கொலஸ்ட்ரால் தான். அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு பசு நெய் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். நான் இது கொஞ்சமாக தண்ணி அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, நான் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் பாகு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சமாக இதில் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அதனால் நான் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை நான் வச்சுட்டேன். அந்த தோசைக்கல்லை நம்ம சூடாகணும். இப்போ 2 மாவுமே நம்ம அடை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் நைட்டு பண்ணதுனால நான் அந்த கார அடையில் முருங்கைக்கீரை சேர்க்கலை. இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு வாழை இலையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ இந்த கார அடை மாவை நம்ம அதில் நல்லா அடை மாதிரி தட்டிக்க போகிறோம். தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல போட வேண்டிதான். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம அடை தட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு திருப்பி திருப்பி விட்டு நம்ம அடை மாதிரி பண்ணணும். இது மொறுன்னு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக நாங்கள் நைட்டு டின்னருக்கு தான் நேற்று சாப்பிட்டோம். இதை இந்த கல் சூடாயிருச்சு. தண்ணி தெளித்து நான் பார்க்குறேன், சூடாயிட்டு நல்லா. இந்த கல்லில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்து செய்யலாம். நைட்டுன்றலாம் நான் நெய் நிறைய சேர்த்துக்கல. இந்த இனிப்படையில் மட்டும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வாழை இலையில் பரப்பி வச்ச நம்ம அடையை இந்த தோசைக்கல்லில் போட்டாச்சு. அது 2 பக்கம் நல்லா நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா சுட்டுட்டோம்னா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்ததுனால அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் உரப்படை செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஈவினிங் டைமில் இல்லைன்னா சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது வாரத்துக்கு 2 நாள் நம்ம கேழ்வரகு எடுத்துட்டோம்னா நம்ம எலும்புக்கு உறுதி. கேழ்வரகில் கால்சியம் அளவு அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கேழ்வரகை புட்டாவோ இந்த மாதிரி அடையாவோ இல்லது கூழாவோ இல்லது கஞ்சியாவோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வயசானவங்க, டயபெட்டிக்கானவங்களாம்
சுகரை வந்து ரொம்ப குறைக்கும். நான் வந்து டயபெட்டிக் தான், அதனால் நான் வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போ வந்துட்டு திருப்பி போட்டாச்சு, நல்லா பொன் உருவலாக சுடுது. இது சுட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இனிப்பு அடையை வந்து தோசை மாதிரி ஊற்றுறேன். இதை வந்து வாழை இலையில் தட்ட முடிஞ்சு அதை தட்ட முடியாது, கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப இனிப்பெல்லாம் சேர்த்தா யாரும் சாப்பிட மாட்டோம். அதனால் மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடை வரும், சாப்பிட மாட்டோம். காலையிலையும் சாப்பிட வேணாமேன்ட்டு நான் வந்து இதை தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் அடை அந்த மொத்தத்துக்கு இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா இதில் வெல்லம், துருவிய வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டிருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இதையுமே நம்ம நெய் போட்டு சுடலாம். நான் எண்ணெய் தான் போட்டு சுடுறேன். இப்போ நெய் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு இதையுமே சுட்டாச்சு. இதையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு. இப்போ வந்து காரத்துலேயும் வெள்ளை அடையும் 2மே ரெடி ஆயிடுச்சுங்க. லாவண்யா வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது லாவண்யாவை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொன்னேன். அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்ஸ், வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாவே இருந்தா நீ கேட்ட இனிப்படா காரடா ராகியில் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. கார அடையில ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இனிப்படைய ட்ரை பண்ணுவோம். தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு சூப்பரா இருக்குமா. கடையே வச்சிடலாம் போங்க. தேங்க்யூ.